நைட்டு 11 மணிக்கு ஒரு டைமு ஜோஜு குட்டிக்கு பேர் சேர்க்கலாம், பேர் வச்சாச்சு. நம்மளோட பர்த் சர்டிஃபிகேட் அங்கே அப்டேட் ஆகிருக்கும். இப்போ பிரச்சனை இல்லைனாலும் ஒரு 10th அந்த மாதிரி போகிற விஷயத்தெல்லாம் எக்ஸாம் எழுதும் போது மார்க் ஷீட் வந்து இம்பார்ட்டன்ட். ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் காலை வணக்கம், நமஸ்கார். இப்போ தூங்க விட்டால் கூட நான் அப்படி தூங்குவேன். காரணம் என்னென்னா ஜோஜோ தான். அதுக்கு காரணம் என்னென்னா ஜோஜோ தான். நார்மலாகவே ஜோஜோ வந்து அப்பப்போ என்னை தூங்க விட மாட்டாங்க. இப்போ தான் கொஞ்சம் முழிச்சாங்கன்னா அவங்க பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு கை காலெலாம் ஆட்டிட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படிலாம் இருந்தாங்க. நேற்று வந்து தடுப்பூசி போட்டோமா, அதனால் இந்த கையும் அசைக்க முடியல, இந்த கையில் பிறந்த ஊசி போட்டோம், அது இன்னும் கொப்பளை வெடியில. இந்த கையும் அசைக்க முடியல, கால் ரெண்டும் அசைக்க முடியல. லைட்டாக அசைஞ்சாலும் ஒரு மாதிரி தூக்கி தூக்கி அவங்களுக்கு போடுது. நைட்லாம் ஒரே சினுக்கம். நான் அப்பப்போ மேலே தட்டிகிட்டே இருந்தாலும் தூங்க மாட்டேங்கிறாங்க, சினிக்கிட்டே இருக்காங்க. தூக்கி உட்கார வச்சு குப்புற போட்டால் மட்டும்தான் கை கால்லாம் ஆட்டாததுனால அமைதியாக படுத்துருக்காங்க. குப்புற தான் போட்டு தட்டிட்டு கிடந்தேன். அப்பப்போ எழுந்திரிச்சு இதில் வேறு டானிக் வேறு குடிக்கணுமா, அதனால் அலாரம் வச்சுட்டேன். நைட்டு 11 மணிக்கு ஒரு டைமு 2.5 ml பேராசிட்டமல் டானிக்கு. அடுத்து 6 மணிக்கு அலாரம் வச்சுட்டு 6 மணிக்கு கொடுக்க வேண்டிய பேராசிட்டமல் டானிக்கு கொடுத்தாச்சு. இப்போ காலையில் எழுந்திரிச்சு கொஞ்சம் வீக்கமாக இருக்கும். அந்த வீக்கத்துக்கு ஒத்தனைலாம் கொடுக்கணும். இனிமேட்டுக்கு தான் அவங்க தூங்குறாங்க. இப்போ தான் பகலில். அப்பயும் கொஞ்சம் கொஞ்சம் சினுக்கம் இருக்குது. பட் பகல் டைமுங்கனால மேனேஜ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்து ஒரு முக்கியமான வேலையாக எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வெளியே கிளம்புறாங்க. அந்த முக்கியமான வேலை என்னன்னா ஜோஜோவுக்கு பர்த் சர்டிஃபிகேட் வாங்க போகிறோம். அதாவது இப்போ தான் போய் பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு பேர் வச்சு இந்த பேர், இந்த பெண் குழந்தை இந்த டேட்டில் பிறந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு வரணும் அவங்கக்கிட்ட. அதுக்காக என் ஹஸ்பண்ட் கிளம்புவாங்க. தொடர்ந்து இருப்பிடுங்க, என் ஹஸ்பண்ட் வருவார். எங்கள் அக்கா நேற்று பிரண்டை பறிச்சுட்டு வந்தாங்க. அதனால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரண்டை சட்னி ஏதாவது எங்கள் அம்மா எடுத்து வச்சுருக்காங்க. இது என்னம்மா? சீரகம் அதெல்லாம் போட்டு வறுத்து வச்சுக்கிட மாட்டேங்க. சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி இதெல்லாம் வதக்கி புளியெலாம் போட்டு வதக்கி வச்சிடணும். அடுத்து அந்த பிரண்டையை வதக்கிக்கணும். அப்புறம் மிக்சியில் டொருன்னு அரைச்சிங்கன்னா தாளிப்பு கொடுத்தா பிரண்டை சட்னி ரெடி. எனக்கு தெரிஞ்சாலும் இது பாரு பிரண்டை மாதிரியே இருக்கும். அதான் அன்னைக்கு உடஞ்ச மரத்தோட முருங்காய் கிரேவி. சொரக்காய் செடி இங்கேருந்து இவ்வளோ பெருசு போகுது, அதனால பின்னாடியும் நிறைய பெரிய கொடியாக போகுது. என்னென்னா காய் வச்சா நிறைய காய் வைக்கும், ஆனால் காய் வைக்க முடியுது. இந்த மாதிரி பிஞ்சு வைக்குதா, இந்த மாதிரி பிஞ்சு நிறைய வைக்குது தெரியுதா? பிஞ்சுலாம் நல்லா நிறைய பிஞ்சு வைக்குது, ஆனால் காய் மட்டும் பெருசே ஆக மாட்டேங்குது. அதனால் எங்கள் அத்தை ஆணி அடித்து ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்தோம்னு வச்சுக்கோயேன், நோய் எதிர்ப்பு ஏதாவது நம்மளை ஒன்று அட்டாக் பண்ண வருதுன்னு சொல்லி அதுக்கு டிஃபெண்ட் பண்ணும்போது காய் பெருசாக வாய்ப்பு இருக்குது. இப்போ எவ்வளோ தூரத்துக்கு போயிருப்பார் கொடி விட்டா அவங்க வீட்லேயே போயிட மாட்டேங்குது. இங்கே இது வரைக்கும் இருக்குது எல்லாமே. அப்புறம் அங்கெல்லாம் பிஞ்சு வச்சுருக்கு, பிஞ்சு மட்டும் தான் இதை நான் காய வைக்க முடியுது. ஸோ அதனால் எங்கள் அத்தை இது எல்லாமே பிஞ்சு தான். பார்க்கலாம், இது 3 காய், இங்கே 4 இருக்கா, இங்கே 5 இருக்கு. 5ல் எத்தனை காயாக வருது அப்படின்னு. எல்லாருக்கும் மாலை வணக்கம். என் ஹஸ்பண்ட் வந்து பர்த் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண போயிட்டு வந்துட்டாங்க. வரும்போது என்னாச்சுன்னா, என்கிட்ட சொல்லாமையே என் ஹஸ்பண்ட் வந்து பிரியாணி சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் பிரியாணியும் சாப்பிட்டு வந்துட்டாங்க. ஆனால் என்னென்னா என்கிட்ட லெமன் சோறுன்னு சொன்னாங்க, ஆனால் அவங்க சாப்பிட்டது பிரியாணி. அதனால நான் கொஞ்சம் என்னை விட்டுட்டே பிரியாணி சாப்பிட்டாங்கன்னு சொல்ல கொஞ்சம் ஆங்க்ரி ஆனதுனால பிரியாணி தக்காளி சோறு மாதிரி இருந்துச்சா. என் ஹஸ்பண்டுக்கு அதுதான் கொஞ்சம் ஃபீலிங் ஆயிடுச்சு. என்னை விட்டுட்டு சாப்பிட்டா அப்படிதான். என்கிட்ட சொல்லிட்டு சாப்பிட்டீங்கன்னா அது நல்லா இருக்கும். பழைய சோறாக இருந்தாலும் அப்படி இனிக்கும். சொல்லாமல் சாப்பிட்டா அப்படிதான் பிடிக்கும். சரி, ஓகே, இதெல்லாம் அப்பாற்பட்டது. அடுத்தது இப்போ முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து பாப்பாக்கு ஜோஜு குட்டிக்கு பேர் சேர்க்கலாம், பேர் வச்சாச்சு. பேர் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாப்பா பிறந்தாங்களா, சேலம் ஜிஹெச்சில் தான் பாப்பா பிறந்தாங்க. அந்த இடத்துல போய் பர்த் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண போனாங்க. அதுக்கான ப்ராசஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பேரில்லா சான்றிதழ்னு சொல்லிட்டு ஒரு சான்றிதழ் வாங்கணுமா.
அதுக்கு நம்மளோட ஆதார் கார்டு, அப்பா அம்மாவோட ஆதார் கார்டாங்க, அப்பா அம்மாவோட ஆதார் கார்டு, அப்புறம் டிஸ்சார்ஜ் சம்மரி, அந்த டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரூஃப் இருக்கும்ல அது, இல்லைனா அந்த ஓபி சீட். நான்லாம் ஓபி சீட் தான் காமிச்சேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் டிஸ்சார்ஜ் சம்மரி வந்து நோட்டில் ஃபில் பண்ணி கொடுத்தாங்க. நான் அந்த ஓபி சீட்டும் பாப்பாவுக்கு ப்ளஸ் ஊசி போட்டேன் அந்த அங்கேயே சேலம் ஜிஹெச்லேயே. இப்போ பேரில்லா சான்றிதழ் வந்து எப்படி இருக்குன்னா, பாப்பாவோட பேர் மட்டும் இருக்காது, ஆனால் என்னோட பேர், என் ஹஸ்பண்டோட பேர், அட்ரஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் எப்படின்னா நம்ம டெலிவரி பண்ணும் போது அவங்கக்கிட்ட ப்ரூஃப் கொடுத்துருப்போம்ல, ஆதார் கார்டு, பேங்க் டீட்டெயிலு, அதெல்லாம் வந்து அப்பயே என்ட்ரி பண்ணியிருப்பாங்க கம்ப்யூட்டரில். பாப்பா பிறந்துருச்சு, பெண் குழந்தை, அது மாதிரிலாம் என்ட்ரி பண்ணியிருப்பாங்க. அதனால் நம்மளோட பேரும் ஹஸ்பண்டோட பேரும் இருக்கும், ஆனால் பாலினம் இருக்கும். அதே மாதிரி குழந்தையோட பேர் மட்டும் இருக்காது, அந்த இடம் மட்டும் பிளாங்காக இருக்கும். அந்த பெயரில்லா சான்றிதழை வந்து நம்மளோட அப்பா அம்மா ஆதார் கார்டை கொடுத்துட்டு அந்த சான்றிதழை வாங்கிட்டு வந்துடணும். திரும்ப 7 நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லுவாங்க. திரும்ப அந்த 7 நாள் கழிச்சு போகிறோம்ல, அப்போ என்னென்ன ப்ரூஃப் கேட்பாங்கன்னா, அப்பா அம்மாவோட ஆதார் கார்டு, ஓட் ஐடி, டிசி, மார்க் ஷீட்டு, பாஸ்போர்ட்டு, ஓட் ஐடி சொல்லிட்டுன்னா நம்மளோட அங்கீகரிக்கப்பட்டது இந்திய குடிமகன் என்று, டிரைவிங் லைசன்ஸ் இந்திய குடிமகன் என்று அங்கீகரிக்கப்பட்டதில் ஏதோ ஒரு 3 பெஸ்ட்டு. என்னென்னா ஆதார் கார்டு, ஓட் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் இது, இல்லைனா டிசி, இது 3 எடுத்துகிட்டு போங்க. ஆதார் கார்டு மட்டும் ஒரிஜினல். இதில் என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்கன்னா, அந்த தடுப்பூசி அட்டையில் வந்து ஆர்சிஹெச் நம்பர் இருக்கும்ல, அந்த நம்பரை போட்டு பேரில்லா சான்றிதழை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி ஃபோனில் மாற்றி வச்சுக்கிட்டாங்க. எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா இப்போ என்ன, அங்கே போனால் என்ன சொல்லுவாங்க, பெயரில்லா சான்றிதழ் தான் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு திரும்ப 7 நாள் கழிச்சு வாங்காமாங்களா, அந்த வேலை இங்கே மிச்சம். போனோடனே இந்த ஃபார்ம் நம்மளோட டவுன்லோட் பண்ணிட்டு போனோம்ல பெயரில்லா சான்றிதழை, அந்த ஃபார்மை எடுத்துகிட்டு போய் ஜெராக்ஸ் போட்டு ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, இன்னும் என்னதுங்க, மார்க் ஷீட்டு, டிசி, இதெல்லாம் அட்டாச் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுக்கணும். இந்த ப்ரூஃப்லாம் நம்ம தந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சான்றிதழ் தருவாங்க. இது என்ன சான்றிதழ்னா, பாப்பாவோட பேர் தமிழில், இங்கிலீஷில், அப்பா அம்மாவோட பேர், ஆதார் கார்டு நம்பரு, இன்னும் பாப்பாவோட டீட்டெயில்ஸு, ஃபோன் நம்பரு, இதெல்லாம் வந்து இதில் ஃபில் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்துடணும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அது கம்ப்யூட்டரில் வந்து என்ட்ரி பண்ணி வச்சுருவாங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நம்ம இதுக்கப்புறம் திரும்பலாம் போக தேவையில்ல. என்ன பண்ணுன்னா, நான் ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் சொன்னேன்ல, பெயரில்லா சான்றிதழை டவுன்லோட் பண்ணுறதுக்கு, அதே வெப்சைட்டுக்குள்ளே போனோம்னா நம்மளோட பர்த் சர்டிஃபிகேட் அங்கே அப்டேட் ஆகிருக்கும். அதை அப்படியே டவுன்லோட் பண்ணி நம்ம பிரிண்ட் போட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதான், ஈஸியான ட்ரிக்கு. ஃபஸ்ட்டு பேர் இல்லாமல் இருந்த ஃபார்மில் இப்போ பேரோட இருக்கும். 10 days மேக்ஸிமம். இது ஒரு ஈஸியான ட்ரிக்கு, எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அலைய வேணாம். 2 நாள், ஃபஸ்ட்டு ஒரு நாள் போனோம், அப்புறம் 7 நாள் கேப் விட்டு திரும்ப ஒரு நாள் போனோம். 2 நாளில் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இதே மாதிரி ஃபார்ம் வேணும்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பெயரில்லா சான்றிதழ் ஃபஸ்ட்டு வந்து கொடுப்பாங்கல்ல, கொடுத்துட்டு 7 நாள் கழிச்சு வாங்காம்பாங்க. அந்த ஃபார்ம் கேட்டாங்க, அதில் சீல் வச்சுருக்கோம், ஏன்னா கேட்பாங்க. அது இல்லை வீட்டில் மிஸ் பண்ணிட்டேன், அதான் போய் ஜெராக்ஸ் போட்டு வந்தா அப்படி சொல்லிவிடுங்க. என் ஹஸ்பண்ட் அப்படி சொல்லி தான் இந்த ஃபார்ம் வாங்கிட்டு வந்து ஃபில் பண்ணி கொடுத்தாங்க. 10 நாள் கழிச்சு ஆன்லைனில் அப்டேட் ஆகிடுன்னு சொன்னாங்க. அதுக்கெலாம் முன்னாடி உங்களோட ஆதார் கார்டு அதெல்லாம் அப்டேட் பண்ணாமல் இருந்தால் தயவு செஞ்சு நியூமாக மேரேஜ் ஆனவங்களாம் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாதீங்க. எங்கள் அப்பாவோட பேரே தான் இருக்குது, இப்போ என்னோடய பேருக்கு இன்னும் மாற்றலை. அப்படிங்கும் போது பாப்பாவோட பர்த் சர்டிஃபிகேட்லேயும் அபிநயா நல்ல தம்பி அப்படின்னு தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. அது கொஞ்சம் பெருசாக இருக்கும்ல. இப்போ பிரச்சனை இல்லைனாலும் ஒரு 10th அந்த மாதிரி போகிற விஷயத்தெல்லாம் எக்ஸாம் எழுதும் போது மார்க் ஷீட் வந்து இம்பார்ட்டண்ட். அப்படிங்கும்போது அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ நான் ஆதார் கார்டு எப்படியும் அப்டேட் பண்ணிடுவேன், அதனால் அப்டேட் பண்ணாதவங்க ஆதார் கார்டு அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, இன்னைக்கு தான். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து இணைப்பில் இருங்க. பை பாய்.